உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவில் கலந்து கொள்வது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் ஒரு வம்சத்தை கொடுக்குறாரு. அந்த வகையில் எங்கள் அப்பா ஒரு மறக்க முடியாத ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கிறாரு சினிமாவில். அவருக்கு ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அவருடைய மகன் நான். எனக்கு ஒரு மகனை கொடுத்து அந்த மகனை அவருடைய பேரை இந்த சினிமா லைனில் இன்ட்ரடியூஸ் பண்ண கடவுள் கிருபையை கொடுத்துருக்காரு. எல்லாம் உங்களுடைய அந்த நல்வாழ்த்துக்கள்னால. இப்போ எங்கள் அம்மா இல்லை, நம்மளோட அப்பாவும் இல்லை. இன்னொன்று இந்த சினிமா குடும்பம். ஸோ இந்த குடும்பத்து மத்தியில் இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த குடும்பத்துக்கு அவருடைய பேரன் அண்ட் மை லவிங் சன் கல்கண்டுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஏஎம் ரத்னம் டைரக்ஷனில். நந்தகுமார் சார் ப்ளஸ் டைரக்டர் சார். அண்ட் ஐ இன்ட்ரடியூஸ் மை சன் டு யூ ஆல், கஜேஷ். அவர் இந்த அவார்டு ரிசீவ் பண்ணுறது அப்பாவுடைய ஆத்மா சாந்தி அடையும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கம் கஜேஷ். அது இருந்ததுன்னா ஒரு நல்ல காசுக்கு அதை ஏலம் உண்டு. I request the chairman to do the honors and give her the memento on this wonderful occasion. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேடையில் அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. ஆனாலும் ஏதாச்சும் பேசுறோம் இல்லையா? காதலிக்க நினைவில்லை அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல இல்லை, இந்த காலத்துல கூட எல்லாரும் பார்த்துட்டாங்க. இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா காதலிக்க நேரத்தில் நான் நினைச்சதுக்காக காரணம் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள். இப்ப இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுற வைசி மகேந்திர அவர்கள். இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று உங்ககிட்ட நின்று இப்படி பேசுறேன்னா அதுக்கு காரணம் டைரக்டர் ஸ்ரீதர் தான். ஆனா எல்லாருக்கிட்ட ஒரு சேஞ்ச் வரும். அது என்னன்னா ஒரு டர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. நான் காதலிக்க நேரம் படத்துல நடிக்கிறதுக்கு காரணம் திடீர்னு ஒரு நாள் 1964 எனக்கு ஒரு போன் கால் 5 o'clock. அது என்னன்னா சித்ராலயில இருந்து ஒரு போன் கால் வந்தது. டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் ஆபீஸ்ல அம்மா நான் ஷூட்டிங் இருக்கு, உங்களுக்கு கார் அனுப்புறோம், ஷூட்டிங் வந்துருங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப சின்ன ஏஜ், அப்பதான் நாங்க ஸ்டார்டிங்ல இருக்கோம். அப்ப நான் ஒன்றும் ஹீரோ ஆகல, சிஸ்டர் ரோல்ஸ் தான் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போன் வந்த உடனே எங்க சிஸ்டர் சொன்னாங்க, யாரும் வேணும்னு கிண்டல் பண்றாங்க போல இருக்கு. பெரிய டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள், சித்ராலய பெரிய பேனர் இல்லையா, அதுல நமக்கு ஏன் கூப்பிடுவாங்க? அவங்க நெஞ்சில் ஒரு ஆலயம் அது என்ன கல்யாண பரிசுத்தெல்லாம் எடுத்திருக்காங்க, நம்மளையும் கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு கூப்பிட்டுட்டு திருப்பி நாங்க கால் பண்ணிட்டு கூப்பிட்டா, இல்லம்மா நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு வந்துருங்க அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு, ஏன்னா எல்லா ப்ரொடியூசர்ஸ் நாளைக்கு ஷூட்டிங்னு முந்தின நாள் சொல்ல மாட்டாங்க. முதல்லையே ஷூட்டிங் முதல்ல புக் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் அளவெடுத்து அப்புறம் கால் ஷீட் எல்லாம் கொடுத்துட்டு தான் புக் பண்ணுவாங்க. அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு ஃபோன் பண்ண உடனே அப்புறம் எங்க சிஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்டவுடனே, ஆமாம்மா நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, வண்டி அனுப்புறோம், நீங்க வந்துருங்க அப்படி சொன்னாங்க. அப்ப 1964 சின்ன ஏஜ். அப்பா சரின்னு வந்த உடனே அவங்க கார் ஷூட்டிங் போனோம். போன உடனே மேக்கப் எல்லாம் போட்டதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ் என்னன்னு தெரியல. ட்ரெஸ் ஒன்றும் தைக்கல, ஒன்றும் இல்லை, அளவு எடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே நைட்டி கொடுத்தாங்க. ஒரு நைட்டு கொடுத்தா, ஓ நைட்டு என்ன ட்ரெஸ் தைக்க வேண்டாம் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு, என்ன நைட்டு நைட் ஷூட்டிங்கா, நைட்டு சீனா அப்படின்னு கேட்டோம். கேட்டேன், இல்லைம்மா நைட்டியில் ஒரு சாங் அப்படின்னாரு. சாங்கன்னா என்ன அப்படின்னா டூயட் சாங்குன்னு கேட்டாங்க. அப்போ யார் ஹீரோன்னு கேட்டார். புது ஹீரோ ரவிச்சந்திரன் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவரை நான் அது வரைக்கும் பார்க்கல. அப்போ அவர் வந்திருக்காருன்னா, இல்லை முதல்ல உங்களை தான் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. பெட்ரூம்ல ஒரு சாங், டூயட் சாங். அந்த சாங் என்னன்னா அனுபவம் புதுமை. அந்த சாங் நீங்க எல்லாம் ரசிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சாங் தான் ஹிட் சாங். ஃபர்ஸ்ட் டே என்னோட லைஃப்ல அந்த சாங் தான் நான் பண்ணேன். பண்ண உடனே அந்த சாங் எடுத்ததுக்கு அப்புறம் யார் ஹீரோன்னு தெரியாது, ஆனா அந்த சாங் மட்டும் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் 1 o'clock லஞ்ச் ஹவர்ல பிரேக்ல நாங்கள் லஞ்சுக்கு போயிட்டோம். டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள், வின்சென்ட் இவங்க எல்லாம் ரெஸ்ட் பார்க்க போனாங்க. பார்த்துட்டு
அந்த ரஷ் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் பேசினாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா டெஸ்ட் பண்ணாங்க, இந்த ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டர் கரெக்டா இருக்குமா இல்லையாங்க. அதுக்கப்புறம் அந்த சாங் தான் என்ன லைஃப்ல முதல்ல டர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. முதல் சாங் அதான் நான் பண்ணேன். அனுபவம் புதுமை சாங் எடுத்தாங்க. யார் ஹீரோன்னு தெரியாது, ஆனா அனுபவம் புதுமை பாட்டு என்னமோ பாடிட்டேன், ஹீரோ யாரும் தெரியாது. அந்த ஹீரோவை வந்து எந்த ஹீரோன்னு தெரியாமலே அனுபவம் புதுமை சொல்லிட்டு ஒரு அந்த கனவழியே அந்த ஒரு ஹீரோவை வந்து இது பண்ணிட்டு அந்த பாட்டு பாடியாச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து அது என்ன ஒரு ஆலியா டேம் போனோம். ஆலியா டேம்ல போனா அப்போ வந்து அப்பதான் தெரிஞ்சது ரவிச்சந்திரன், முத்துராமன், காஞ்சனா, சச்சு எல்லாம் பாலையா அவர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஆனா நாங்க அந்த ஷூட்டிங் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஷூட்டிங் பண்ண மாதிரி நினைப்பே இல்லை. ஒரு ஜாலியா பிக்னிக் பண்ண மாதிரி. அந்த டைலாக்ஸ் கூட அவங்க வந்து அங்கேயே ஷார்ட்லயே சொல்லி கொடுப்பாங்க டைரக்டர் அவரு. அதே பில்டிங்ல நாங்க தங்கியிருந்து அங்கேயே ஒர்க் பண்ணோம். ஆனா எனக்கு என்னென்ன பெருமை, காதலிக்க நேரம் இல்லைல்ல தமிழ்ல முதல்ல நான் பண்ண படம் 100 Days சில்வர் ஜூப்ளி ஆச்சு. அதே படம் வந்து டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் என்னை வந்து தைரியமா ஹிந்தியில பண்ணாரு. ஹிந்தியில நான் தான் ஆக்ட் பண்ணேன். மற்ற எல்லாரும் பெரிய ஆர்டிஸ்டுங்க, ஹிந்தி ஆர்டிஸ்டுங்க. நான் வந்து தான் நான் தான் என்னோட கேரக்டர் ஆக்ட் பண்ணேன். அதுவும் 100 Days ஆச்சு. அதே சேம் படம் தெலுங்குல வந்து நாகேஸ்வரோட எடுத்தாங்க, பி புள்ளையவர். ஃபர்ஸ்ட் டைம் நாகேஸ்வரர் பெரிய ஹீரோ. அவங்க அப்பெல்லாம் நாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது பெரிய ஹீரோட ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த படத்துல நான் நடிச்சேன். அதுவும் 100 Days. அப்படி காதலிக்க நேரம் என்ற படம் தமிழ், ஹிந்தி, தெலுங்குல நான் ஆக்ட் பண்ணது நான் ஒரு ஆர்டிஸ்ட் தான் நான் கண்டிப்பா சொல்ல முடியும். அதனால இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் டைரக்டர் ஸ்ரீதர் அவர் தான். ஆனா எனக்கு இந்த லைஃப் கொடுத்தது டைரக்டர் ஸ்ரீதர் அவர் தான். இன்னைக்கு இந்த விழாவில் நிக்கிறேன்னா வைஜி மகேந்திர அவர்னால இங்க நிக்கிறேன்னா, உங்க முன்னால நிக்கிறேன்னா அதுக்கு இவர் தான் காரணம். ஸ்ரீதரும் நீங்க தான். ஏன்னா நீங்க கூப்பிட்டதுனால நான் வந்து உங்க ஃபேமிலி அது. அதனால நான் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் தேவசேனா அவங்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னோட நடிச்ச நடிகர்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா மன்னிக்கணும், எனக்கு ஜாஸ்தியா மேடையில பேசி பழக்கம் இல்லை. அப்புறம் கோபுர் சொல்லுவார், கோபுர் சொல்றாரு, ராஜஸ்ரீ உனக்கு டைலாக் எழுதுதான் நான் உனக்கு இது பண்ணானு என்னவா. அப்போ வந்து டைலாக் சொல்லுவார் கோபுர், பாராங்கல்ல சொல்லுவேன் நான். எனக்கு அப்ப சரியா தமிழ் பேச தெரியாது. கோபு எப்போ அந்த செட்ல சொல்லுவாரு, நீ பாராங்கல் அப்படின்னு. ஏன்னா நானும் ரவிச்சந்திரன் ஒரு சீன்ல வந்து நான் பாராங்கல்னு சொல்லுவேன். அப்புறம் டைரக்டர் கோபு அவர்களும் சி.வி. ராஜேந்திரன் அவர்களும் தேவஸ்தானவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா அவங்களால தான் நான் நிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம், நன்றி. இவங்க ஏன் எல்லா பாஷையில ஸ்ரீதர் போட்டார் தெரியுமா? இவங்க எந்த பாஷை பேசினாலும் அந்த பாஷை மாதிரி இல்லை. அதனால மனைவியாக இந்த அந்தஸ்தை கொடுத்தவர் நடிகர் டைரக்டர் ஸ்ரீதர் அவர் தான். இன்னைக்கு உங்க முன்னால நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு டைரக்டர் ஸ்ரீதர் அவர் தான். என்னோட ஹஸ்பண்டை முதல்ல இந்த கலை உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவரை ஒரு பெரிய நடிகராக்கி வெற்றிப்படிகள் கொண்டு போய் சென்றது டைரக்டர் ஸ்ரீதர். அவரோட படத்தை முதல்ல நடித்த ஒரு வெற்றிகரமான கலர் படத்தை முதல்ல 25 வாரம், ஒரு வாரம் 2 வாரமே இப்பெல்லாம் படம் ஓடுறது இல்லை, 25 வாரங்கள் ஓடி வெற்றி விழா படத்தை அந்த புகழெல்லாம் சாதித்தாங்க. ஸோ அவருடைய நினைவாக நான் அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். அவர்களுக்கும் எத்தனையோ மறைந்த நடிகர்கள் இருக்காங்க, அத்தனை பேர்லையும் எங்களை ஞாபகம் வச்சு என் கணவரை ஞாபகம் வச்சு ஆனர் பண்ண வைஜி மகேந்திரன் அவர்களுக்கும் சுதா மகேந்திரனுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் தமிழ்ல பாடவே இல்லை. ஆனா எனக்கு உயிர் கொடுத்தது காதலிக்க நேரம் இல்லை. பார்ன் எகெயின் சொல்லுவோம். பார்ன் எகெயின் சொன்னா இப்போ இருக்கிற இந்த ரிலீஜியஸ் வே நான் சொல்லலை. எனக்கு ஒரு பர்த் கொடுத்தது ஸ்ரீதர் சார் தான். அது இல்லாமல் அந்த உயிர் கொடுத்தது விஸ்வண்ணா. எப்படி அவர் வந்து எங்களுக்கு ரிஹர்சல்
கொடுப்பார், எப்படி பாடி கொடுப்பார். இப்போவும் இருக்கு, இவன் இருக்கும்போது நான் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் ரிஹர்சல்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டைமும் அந்த ரிஹர்சல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கும்போது ஒவ்வொரு நரம்புலையும் ஒவ்வொரு அந்த நோட்டுகள் எல்லாம் நோட்டுகள் இல்லை நோட்ஸ் எல்லாம் விளையாடி அதை ரெடி பண்ணி தான் ரெக்கார்டிங்க்கு வருது. அந்த பழக்கம் இப்போ கிடையாது. ஒரு லைன் எழுதிட்டு அடுத்த லைன் வருது சார்னு கேட்குற அளவுக்கு வந்தாச்சு. ஒரு ரிஹர்சல்ங்கிறது பெரிய சமாச்சாரம். அது மட்டும் இல்லை, எத்தனை பாட்டி அந்த பாடலை அந்த ரெக்கார்டிங் டயத்தில் நாம் பாடித்தான் ஆகணும். அது ஸ்ட்ரெச்சாக ஒரு பஞ்சிங் கிஞ்சிங் மஞ்சிங் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தொடங்கியாச்சுன்னா ஃப்ளூட்டிஸ்ட் விட்டாச்சுன்னா உடனே திரும்பவும் நம்ம பாடித்தான் ஆகணும். தபலிஸ்ட் விட்டாச்சுன்னா நம்ம பாடித்தான் ஆகணும். நாங்கள் விட்டாச்சுன்னாலும் திரும்பி பாடித்தான் ஆகணும். அந்த மாதிரி எவ்வளவு பேஷியன்ஸோட சத்தமெல்லாம் போடும். இருந்தாலும் அவரோட அந்த அந்த உயிர் கொடுக்கறது இன்னைக்கு கூட விஸ்வானா கொடுக்கறது மறக்க முடியாது. இப்போ கூட வந்திருந்தேன்னா தெரியும் உங்களுக்கு அந்த அந்த வேறு அந்த அது பேசும்போதெல்லாம் சங்கீதத்தை பற்றி பேசும்போதெல்லாம் நான் இன்னைக்கு கூட ஒரு ஒரு பெரிய ஸ்டேஜில் அவர் சொல்கிறார், எனக்கு என்ன தெரியும் தம்பி, எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு மகான் அந்த மாதிரி சொல்றது என்ன பாருங்க. ஒரு அரை மியூசிக் பண்ண உடனே அப்படின்ட்டா இல்லை சொல். நான் 5 வயசுல இருந்து அப்பா எனக்கு கொடுத்த தரம், நீ படிக்கலைனாலும் பாட்டை படி. இது யாராவது சொல்லுமா? அதுதான் எனக்கு வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு அப்பாவை கிடைச்சதுக்கு நான் எப்படி சொல்றது? அந்த மாதிரி எவ்வளவோ நமக்கு உதவி பண்றவங்க இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப அன்னைக்கு நான் வந்து பாடும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியல, எப்படி அது ப்ரெசென்ட் பண்ணோம். தமிழெல்லாம் நான் மலையாளத்தில் எழுதிட்டு தான் பாடுறது அன்னைக்கு. இப்போ கூட மலையாளத்தில் எழுதும்போது என்ன சார் இன்னும் நீங்க தமிழ் கத்துக்கலையா? ஐயா நான் ஒன்று சொல்றேன், ழாங்கிறது இப்போ யாருமே சொல்றதே கிடையாது. தமிழ்னு தான் சொல்றானுங்க. ழாங்கிறது பழம் சொல்றதுக்கு தைரியமா சொல்றதுக்கு என்ன மலையாளிக்கு தான் முடியும். இதெல்லாம் சொல்லி சொல்லி சண்டை போட்டிருக்கேன். ஏன் நான் சொல்றேன்னா, என்ன பார்வை உந்தன் பார்வை ஸ்ருதி வேறையா? சரி கொடுப்பா. என்ன ஸ்ருதி? என்ன பார்வை உந்தன் பார்வை இருந்தால் இந்த பார்வை என்ன பார்வை உந்தன் பார்வை இந்த பார்வை சொன்ன வந்து நெக்ஸ்ட் டேக்கு வேண்டாம். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. திரும்ப அனுபவிச்சோம் நாங்கள் எல்லாம். அந்த டயத்துலேயும் எனக்கும் ஓரளவுக்கு வந்து இந்த மகான்களோட சேர்ந்து என்னோட சங்கீதத்தை தெரிஞ்சதை பாடி அந்த மாதிரி ஒரு புகழெல்லாம் எனக்கு கொடுத்தது அவங்களால. அவங்கள எல்லாம் மனசில் நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்ரீதர் சாரையும் அவரோட கூட இருக்கிற எல்லா அசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஈவன் த டீ பாய் ஐ ரிமெம்பர். ஏன்னா நமக்கு கொஞ்சம் உடனே ஓடி வந்து தண்ணி டீ கொடுக்கறது அவங்களெல்லாம் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு 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 அட்டாச்மெண்ட்ஸ் இருந்தது. இப்போ என்னென்ன டீயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாம்ளே கிளாஸில் கொண்டு வாங்க வேண்டாம். அந்த டைம் திரும்ப வராது, சங்கீதமும் வராது.
அதனால ஏதோ பகவானோட புண்ணியத்தால இப்போ அந்த பழைய பாடல்கள் எல்லாம் கேட்கும் போதும் மாடி மேல மாடி விட்டு கோடி கோடி செத்து விட்ட சீமான எனக்கு ரொம்ப உயிராது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. அவர்கிட்ட கேட்டு அவரை நமஸ்காரம் பண்ணி எனக்கு கச்சேரி வரும்போது என்னை வெட்டி புணர்ந்து முத்தம் கொடுப்பார் ஸ்ரீனிவாசனா. மறக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டை நம்ம பார்க்க முடியாது. ஜலஸ் இல்லாது, மனசுல எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு ஒரு ரொம்ப பெருமையா பேசுவார். யார் பேசுறாங்க? என்னால கூட முடியலப்பா, நான் அவர்கிட்ட கத்துண்டு இருந்தா கூட எனக்கு வர மாட்டேங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளை மனசுல தியானம் பண்ணிருக்கேன். எல்லோருக்கும் நான் வணக்கம். ஜாஸ்தி 2 வார்த்தை பேசணும்னு சொன்னதுனால பயந்துன்னு தான் பேசினேன். ஏதாவது தப்பு இருந்தாலும் மன்னிச்சுடுவோம். நம்ம வணக்கம். எனக்கு வரதுக்கு முன்னாடி கண்டிஷன் என்னை பாட சொல்லக்கூடாதுன்னா, நான் சொல்ல வேண்டாம்னா நீங்களே பாடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அது ஸ்ரீதர் பண்ணியிருக்காரு. உங்கள் கையால் நீங்கள் பிபிஎஸை பற்றி இவ்வளோ சொன்னதுனால கிரேட் சிங்கர். எனக்கு முகமது ரஃபிக்கு அப்புறம் பிடிச்ச ஒரு வாய்ஸ் பிபி சீனிவாசன் நான் தைரியமாக சொல்லுவேன். நீங்கள் ஆல்வேஸ் எனக்கு பிடிக்கும். அதனால உடனே அப்படி பார்க்காதீங்க. வணக்கம். நிச்சயமா கோல்டன் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா அது இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அன்னைக்கு நான் அந்த படத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா காமெடின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் இப்போ ஹீரோயினாக பண்ணிட்டு இருந்ததுனால முடியாது, இந்த படம் நான் நடிக்க மாட்டேன், காமெடி விஷயம் போயிட்டேன். கோப்பு எப்படி நாகேஷ் சார் என்னப்பா வச்சு ஹீரோயினாக பண்ணுறேன்னு கதையில் சொல்லிட்டு இருக்காரோ, அதே மாதிரி கோப்பு பார்த்தாரு. ஸ்ரீதர் கேட்டிருக்காரு, என்ன அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டி வர கூட, இப்படி முடியாதுன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது கோப்புன்னு. நீ பேசாமல் ஒரு 2 நாள் இப்படி திருப்பி ஃபோன் பண்ணுறேன்னு ஃபோன் பண்ணி எங்கள் பாட்டி கிட்ட மட்டும் தனியாக. அதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, இதில் காஞ்சனா ஹீரோயின், ராஜஸ்ரீ ஹீரோயின், சச்சுவும் ஹீரோயின் தான். 3 ஹீரோயின். ஹீரோவில் நாகேஷும் சேர்ந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு என்கிட்ட ரீசெண்டாக சொன்னார். அந்த ஏமாத்தினது நிஜமாவே ஒரு நல்ல விஷயம். அன்னைக்கு நான் அதை மிஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் இருந்திருக்க முடியாது. ஸோ டைரக்டர் ஸ்ரீதர் சார் நான் நிச்சயமாக இந்த நேரத்தில் நினைவு கூறணும், நன்றி சொல்லணும் அவருக்கு. நான் அவருக்கு மட்டும் இல்லை, கோபு சாருக்கு சொல்லணும். அதே மாதிரி வின்சென்ட் சாரை போய் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்து எவ்வளோ அழகான ஒரு ஃபோட்டோகிராஃபி. ஈஸ்ட்மன் கலர் முதல்ல வந்த படம் அது. அதில் அவ்வளோ அழகான ஒரே ஒரு விஷயம், இன்னொரு விஷயம்னு சொல்லணும். காதலிக்க நேர்மலை பற்றி சொல்கிறதுன்னா இன்றைக்கி நான் ஒரு ஃபுல் படத்தினுடைய 3 மணி நேரமே எனக்கு பத்தாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு. இன்னொன்று அவர்கிட்ட நான் கண்டுபிடிச்சேன், எல்லாரையும் ஈக்குவலாக ஒரே மாதிரி தான் எடுப்பார். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காமெடிக்கும் தனியாக எந்த விதமான இதுவும் கொஞ்சம் கம்மி பண்ணவே இல்லை. எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் அவங்க பாடலாம் எப்படி எடுத்தாரோ அதே மாதிரி அவருடைய ஒரு படமும். நீங்கள் ஊட்டி வரை உறவு எடுத்தீங்களாலும் எனக்கு அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சிவந்த மண்ணில் எடுத்தாலும் எனக்கு அழகான டான்ஸ், உரிமை குரலில் எடுத்தாலும் அதுலேயே அதுக்கு அருமையான சீன், மீனவ நண்பனில் எடுத்தாலும் அதுலேயே அருமையான சீன். ஸோ இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ அருமையான டைரக்டரை இன்னைக்கு நாங்கள் மிஸ் பண்ணுறோம், நிச்சயமாக மிஸ் பண்ணுறோம் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் இன்னைக்கா இருந்தாலும் சொல்லி தீரணும். இந்த பங்கேற்ற எல்லாருடைய ஒரு கோஆப்ரேஷன், ஒவ்வொருத்தருக்கும் இதில் பங்கு இருக்குது. அந்த காதலிக்க நேரங்களில் எல்லாருக்குமே பங்கு இருக்குது. அத்தனை பேரும் அழகான பாடல், எல்லாரும் சரி அழகாக பாடியிருக்காங்க. எம்எஸ்வி சார் சொல்லணும். அப்புறம் கண்ணதாசன் சார் எனக்கு தெரியவே தெரியாது. நான் நினச்சேன் ரோஜா மலரே ராஜகுமாரி தான் நினச்சேன். இந்த பாடல் வேறு யாரும் எழுதியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஒரு நாள் நான் கேட்குறேன், இல்லை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாடலும் ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கு. ஃபோட்டோகிராஃபி எதை சொல்கிறது எனக்கு டைமே பத்தாது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாரும் சொன்னாங்க, நான் சொல்லாமல் போனால் அது தப்பு. மகேந்திராவுடைய டேஸ்ட்டு சொல்லணும். மகேந்திரா பாராட்டு பண்ணுறது சாதாரணமாக இது மட்டும் இல்லை, எவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து பாராட்டிட்டார். ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு யாரோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக மகேந்திரா எடுத்துக்கிட்டாங்க. நிச்சயமாக பாராட்டுது அவருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெயின். சும்மா ஏதோ மேடை பேசாம மகேந்திரனுக்கு பேர் கிடைச்சிருக்குன்னு இல்லை. உண்மையா சின்சியரா மனசார ஒவ்வொருத்தரையும் தேடி கண்டுபிடிச்சி எல்லாரையும் வரவழைச்சு சேர்க்கறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஜெசுதாஸ் சாரை சொன்னேன், சார் நீங்கள் இன்னைக்கு வராமல் மிஸ் பண்ணியிருந்தா நானும் வருத்தப்படுறேன், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மகேந்திரன் அவ்வளோ இது வச்சிருக்காரு, உங்களுக்கும் இந்த படத்து மேலே ரொம்ப இது அப்படின்னு சொன்ன. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும்
சுந்தரம் வந்து என்கிட்ட மைசூர்லேருந்து பேசினார், என்ன சச்சுமா நான் வரணுமாண்ணா, நீங்கள் கண்டிப்பாக வரணும், எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கும்போது மனசு சந்தோஷமா இருக்கு. நாங்கள் நடித்த காலங்கள், நாங்கள் இருந்த சினிமாக்கா எல்லாமே பொன்னான காலங்கள், எங்களால் நிச்சயமா மறக்க முடியாது. நான் சொல்றது வந்து சினிமா மட்டும் இல்லை, இந்த ரசிகர்களை என்றால் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்குமே இந்த காதலுக்கு நேரம் இல்லையே, அவங்கள அழகா ரசிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்பாஸ் சபாவும் ஒய்ஜிஎம்மும் சேர்ந்து, ஒய்ஜிஎம் மட்டும் இல்லை, ஒய்ஜிஎம்முக்கு பின்னாடி ராஜம்மாவும் ரொம்ப பெரிய ரசிகை, அவங்க ஹிந்து, இன்னைக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிகழ்ச்சியை ஒன்று நல்ல சிறப்பாக நடத்தணும் அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லா ஸ்பான்சர்ஸும் இதுக்கு வந்து அவங்களும் ஊக்கத்தோட இதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்ததுனால எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். கெஸ்ட் எல்லாம், சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்து அவங்களும் எல்லாரும் இந்த படத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசினாங்க. சரித்திர படங்கள் சொல்லுவாங்க, ஒரு காலகட்ட படம். இப்போ 40லனா ஒரு படம் சொல்லுவாங்க, 50லனா ஒன்று சொல்லுவாங்க, சந்திரலேகான்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் காதலிக்க நேரமில்லை அந்த சரித்திரத்தோட சரித்திரமா இன்னைக்கு சேர்ந்திருக்கு. தேவசேனா அவர்களுக்கும், ராஜி அவர்களுக்கும், கோபு சார் அவர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.